அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக போடக்கூடிய ஒரு அழகான கலசம், லக்ஷ்மி பாதம் மற்றும் தாமரை இணைந்த கோலத்தை பார்க்க போகிறோம். இது பூஜை அறைக்கும், வரலட்சுமி விரதம் மற்றும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜைகளுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல வரலட்சுமி விரதத்திற்கு கலசம் எப்படி அலங்கரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு செம்பு, பித்தளை அல்லது வெள்ளி சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணீர், பச்சரிசி, ஏலக்காய், லவங்கம், ஒரு நாணயம், அப்புறம் எலுமிச்சை பழம் போடுங்க. செம்பின் வாய்ப்பகுதியில் 5 அல்லது 7 மாவிலைகளை வச்சு நடுவில் மஞ்சள் தடவிய தேங்காயை வச்சு குங்குமம் இடுங்க. இதோட வரலட்சுமி அம்மன் முகத்தை பொருத்தி சிறிய துணி அல்லது புடவையை ஆடையாக சாற்றி நகைகள் மற்றும் மலர் மாலைகளால் அழகாக அலங்காரம் பண்ணுங்க. அடுத்ததாக மையப்பகுதியில் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள அழகான சுழல் டிசைன் வரைகிறோம். அதை சுற்றிலும் தாமரை இலைகள் மாதிரி வடிவம் அமைத்து சின்ன சின்ன புள்ளிகளாலும் சுருள் வடிவங்களாலும் அழகுபடுத்த போகிறோம். மேலேயும் கீழேயும் லக்ஷ்மி பாதம் போன்ற சுருள் வடிவங்களை போட்டு முடித்தா பார்க்குறதுக்கு கலசம் டெக்கரேஷனோட லக்ஷ்மி பாதமும் சேர்ந்த ஒரு தெய்வீக கோலம் தயார். இந்த அழகான எளிய கோலத்தோடு மகாலட்சுமி அம்மனை நம் வீட்டிற்கு மனமும் வந்து வரவேற்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஸ்வி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.